நல்லவர். ஆமென். இன்னும் கொஞ்சம் வால்யூம் வைக்கலாமா? தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இந்த நாளுக்கு என்று கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். ஐசையா சாப்டர் 48 verse 17. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர் நானே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்றாரு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது எழுதப்பட்டுள்ளது, என்ன செய்வார் என்பது எழுதப்பட்டுள்ளது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று எழுதப்பட்டுள்ளது வசனத்தில் வாசிக்கும் போது நம்ம ஆண்டவர் யாரா? பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர் நம்பர் 1. 2வது மீட்பரான கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? இஸ்ரவேலின் பரிசுத்தர். 2வது மீட்பர். நம்முடைய கர்த்தர் யார்? நம்ம மீட்கிறவர், மீட்கிறவர் சொல்லுகிறார். ஆமே. நம்ம ரட்சித்தவர் அவர்தான். ஆமே. நம்ம பரிசுத்தமாக்குற அவர்தான், நம்ம மீட்டவர் அவர்தான். கர்த்தருடைய நாமங்கள் எழுதப்பட்டுள்ளது. 2வது கர்த்தர் எப்படிப்பட்டவராய், கர்த்தருடைய நாமங்கள். அதுக்கு அடுத்தது அவர் எப்படிப்பட்டவராய் தம்முடைய ஜனங்களுக்கு நமக்கு அவர் உதவி செய்கிறார், நம்மை நடத்துகிறார் எழுதப்பட்டுள்ளது. என்ன செய்வார் ஆண்டவர்? நமக்கு போதிப்பாராம். கர்த்தர் பிரயோஜனமானதை கர்த்தர் நமக்கு போதிப்பாராம். ஆமே. கர்த்தர் நமக்கு போதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. 2வது போதித்து நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிற தேவனாய் கர்த்தர். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரா? நம்மை போதித்து என்று நடத்துபவர். உன்னை என்னை படைத்த கர்த்தர் யார் தெரியுமா? நல்லா போதிச்சு நடத்துவாராம். ஹல்லேலூயா. நம்மை போதிக்கிறவர். நமக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் போதிப்பார். பல நேரங்களில் எனக்கு யாரு போதிப்பாங்கன்னு நினைக்கிறோம், ஆனால் கர்த்தரே நல்ல போதகர். ஆண்டவர் யாரு? நல் போதகர், நல்ல போதகர். நல்ல வார்த்தைகளை அவர் நமக்கு போதிப்பார். நம்மை போதித்து அற்புதமாய் அவர் நடத்துவார். ஆமாம். நம்ம ஆண்டவர் யாரு? அவர் போதிக்கிறவர், போதிச்சு அற்புதமா அவர் நடத்துவார். வசனத்தில் வாசிக்க சொல்லப்பட்டிருக்குது, நீ நடக்க வேண்டிய வழியிலே. நான் எந்த வழியில் நடக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த வழியில் நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ரன்னிங் ரேஸ் பார்த்துக்கிறீங்களா? எல்லாரும் நிற்க வச்சு எல்லாரும் ஓடும் சொல்லுவாங்க, எல்லாரும் ஓடுவாங்க, அது ஒரு ஓட்டம். ஆனால் 5 பேர் இல்லை 6 பேர் மட்டும் ரிலே ரேஸ் சொல்லுவாங்க. 6 பேர் மட்டும் கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்டை தாண்டி அந்த கோட்டை நீ மிதிச்சிட்டாலாம் அவுட்டு. ஒரு இடத்துல தான் ஒரு முறை அப்படிதான் நடந்துச்சு. ஒரு முக்கியமான ஒலிம்பிக் கேம்ஸ். அந்த ஒலிம்பிக் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்தார், ஆனால் அவர் ஜெயிச்சு முன்னாடி வந்துட்டு அவருக்கு மெடல்லாம் போட்டாங்க. மெடல்லாம் போட்டு எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ செக் பண்ணுறாங்க. வீடியோ செக் பண்ண பார்த்தீங்கன்னா அவர் ஓடிட்டே இருக்கிறாரு. ஓடும் போது தெரியாமல் அந்த ட்ராக்ல லைனை கால் மிதிச்சிட்டு இருக்கார். கொடுத்த மெடலை திரும்ப வாங்கிட்டாங்க. ஏன்? நீ நடக்க வேண்டிய வழியை விட்டு நீ தவறிட்ட சொல்லி கொடுத்த மெடல் அவர் வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மெடல் அவர் கொடுத்த மெடலை வாங்கி 2வது வந்தவரை முதலாக்கிட்டாங்க. அப்படி அடுத்தவர் தான் முதலாக்கிட்டாங்க. ஸோ கொடுத்த மெடல் திரும்ப வாங்கிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நடக்க வேண்டிய வழியில, அப்படின்னா இந்த பாதையில ஓடணும், இந்த பாதையில தான் ஓடணும். நம்ம ஓட வேண்டிய ஒரு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். பல நேரங்களில் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஐயோ, எல்லாரும் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்களாம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்காங்களே, எனக்கு ஏன் இந்த நெருக்கம் என்ன நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த ஒரு பாதையை வச்சிருக்கிறார். இது இடுக்கமான பாதை தான், ஆனால் மகிமை நிறைஞ்ச பாதை. ஆமென். பல நேரங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை? இந்த இடுக்கமான பாதை வழியாக கர்த்தர் நடத்துறாரா, ஒரு மகிமையில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆமென். வேதா தான் சொல்லுது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது, அதன் வழியா பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அதான் வேதம் சொல்லுது. அந்த சிலரை தான் தேவ ஜனங்களாக நாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். மரணத்துக்கு போறது அல்லது நரகத்துக்கு போகிற வாசல் விசாலமானது.
அதுல எல்லாமே இருக்குது. உலகத்துடைய எல்லா ஐஸ்வர்யங்கள், உலகத்துடைய ஆஸ்திகள், உலகத்துடைய சிற்றின்பங்கள், உலகத்துடைய மோகங்கள் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அதுல தான் ஓடிட்டு இருக்குது. ஆனா வேதம் அழகாய் சொல்லுது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு பாதைகளை வச்சிருக்கிறார். இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கம் இருக்கும், இடுக்கம் இருக்கும், ஆனா அதுல மகிமை இருக்கும். ஆமென். அங்க யாரு இருக்கிறதா? கர்த்தர் இருக்கிறாரா? என்ன சொல்றார் கர்த்தர்? நான் உனக்கு போதித்து. நம்ம ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அவர் நல்லா போதிப்பார். அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும்போது இப்படியே சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதக்காரன் என்ன எழுதுறாரு? சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்துல வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறார். சங்கீதம் 32:8 வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு போதித்து. கர்த்தர் எனக்கு போதித்து. கர்த்தர் நமக்கு போதிப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் அல்ல, கர்த்தர். ஆமென். கர்த்தர் அற்புதமா அதிசயமா நம்மை போதிப்பார். ரொம்ப சூப்பரா அந்த வார்த்தை எழுதப்பட்டது. வாசிக்கலாம். வாசிக்கும்போது சங்கீதக்காரர் எழுதுறாரு பாருங்க. தாவீது இந்த பாட்டு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படி அவர் போதிப்பார்? வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து. அந்த வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு அவரு, ஆண்டவர் நமக்கு போதிப்பாராங்க. நான் உனக்கு போதித்து. ஆண்டவர் நமக்கு நல்ல போதகர். யார் போதிக்கிறாங்க? ஆசிரியர். நல்ல ஆசிரியர், நல்ல ஆசான் போதிச்சு நடத்துவார். கர்த்தர் ஒரு டீச்சரை போல இருந்து கர்த்தர் நம்ம போதிப்பாராம். டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஒரு முறை சொல்லி கொடுப்பாங்க, 2 முறை சொல்லி கொடுப்பாங்க, 3 முறை சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் கர்த்தர் சபையில போதகர்களை வச்சிருக்கிறார். போதிக்கிற ஊழியம். கர்த்தர் போதித்து நான் உனக்கு போதிப்பேன். இரண்டாவது அடுத்து சொல்றார் ஆண்டவர், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எந்த வழியில போறது தெரியலையே, முரட்டாட்டம் பண்ணலாம், சண்டை போடலாம், அவங்க சண்டை போட நானும் சண்டை போடலாம். கர்த்தர் அந்த பாதை உனக்கு காட்டல. தாழ்மையின் பாதையை கர்த்தர் காட்டுகிறா. இணங்குதல், கர்த்தர் விட்டு கொடுத்தல், பொறுமை, தாழ்மை, மன்னித்தல், இந்த பாதை கர்த்தர் காட்டுகிறா. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தர் நான் எந்த பாதையில் நடக்குன்றத கர்த்தர் காட்டுவாராம். அதுக்கு அடுத்தது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமே. போதிப்பார், நடத்துவார், அதுக்கடுத்தது ஆலோசனை சொல்லுவார். ஆமே. எல்லாம் சொல்லுங்க. போதிப்பார், நடத்துவார், ஆலோசனை சொல்லுவார். ஆமே. அவர் போதிக்கிறது மட்டும் இல்லை, அவர் நடத்தவும் செய்கிறாராம். நடத்தவும் செய்யறது மட்டும் இல்லை, அவர் நல்ல ஆலோசனைகளை தருகிற கர்த்தர். நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். பல நேரங்களில் எந்த பாதையில் நடக்குது தெரியலையே, என்ன தொழில் தேர்ந்தெடுக்கிறது தெரியலையே, எப்படி குடும்பத்தை நடத்துவது தெரியலையே, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது தெரியலையே, இந்த வியாபாரத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது தெரியலையே, எப்படி இந்த உயர்வு, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருது தெரியலையே. இது பல நேரங்களில் நமக்குள்ள தெரியாத கேள்விகள், ஏக்கங்கள் இருக்கும். இல்லை சிக்கல் நடுவில் யார்ட்டையும் போய் கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேம்மா. அல்லேலூயா. மனுஷன் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. மனுஷன் அல்ல, கர்த்தரே அற்புதமா நேர்த்தியாய் நம்மை போதித்து நடத்துகிறார். ஆமே. சங்கீதக்காரன் எழுதுறார். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் இன்னொரு வேர்டு வாசிக்கும் போது சங்கீதம் 71 வாசிக்கும் போது, சங்கீதம் 71:17 71:17 வாசிக்கலாமா? சங்கீதம் 71:17 வாசிக்கலாமா? தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். சங்கீதக்காரன் எழுதுறான் பாருங்க. தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். ஆமே. From my childhood, சின்ன வயசுல இருந்து நீங்க தான் எனக்கு போதித்து வந்தீங்க ஆண்டவரே, உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். ஆமே. அப்புறம் சின்ன வயசுல கர்த்தர் கரம் பிடிச்சிட்டாராம். இன்னொரு வார்த்தை சொல்லுது, எரேமியா எழுதுறாரு, தாயின் வயிற்றுல கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் அறிந்தேன் என்று கர்த்தர் எரேமியாக்கு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை மகளே, மகனே, சகோதரி, சகோதரியே, கர்த்தர் நம்மை அற்புதமா அதிசயமாய் உன்னை நடத்துவார். கர்த்தரே உனக்கு போதித்து நடத்துவார். ஆமே.
நீ வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவரே இந்த வார்த்தைகளை உனக்கு காண்பிச்சு கொடுப்பார். நீ எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எப்படி தொழில் நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும், எப்படி உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நீ பிஹேவ் பண்ணணும், எல்லா காரியங்களும் கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஆமென். ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உன்னை சந்திக்கும். அவரே உன்னை அற்புதமாக நடத்துவார். சங்கீதக்காரன் வார்த்தைகள் உங்களை அனுபவமாய் மாறுவதாக. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்து, நீங்க தான் எனக்கு போதித்து வருகிறீர் ஆண்டவரே. என் சிறு வயது முதல் என்னை கரப்பிடிச்சு நடத்துகிறவர் நீங்க தான். பல நேரங்கள் ஆண்டவர் விட்டு நம்ம ஓடி விடலாம், இல்லை ஆண்டவருக்கு புறமுதுகு காட்டிடலாம், ஆண்டவர் விட்டு இந்த விசுவாசத்தை விட்டு வழிகள்லாம் விலகலாம் என்று பல நேரம் நம்மளுக்கு எண்ணங்கள் யோசனைகள் வரும். ஆனா ஆண்டவர் வார்த்தை அழகா சொல்கிறது, சிறு வயது முதல் அவர் போதித்து வருகிறவர். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் இப்படி அதிசயங்களை அறிவித்து வந்தேன். ஆமே, அவர் உங்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை அறிவிப்பார். மகளே, சோர்ந்து விடாதே. நமக்கு நடக்க வேண்டிய வழிகளை போதிக்கிற ஆண்டவர். அப்போஸ்தலன் பவுல் அவர் ஊழிய பிரயாணங்கள்ல ரொம்ப பிஸியா அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவர் அந்த மேசியா என்ற பகுதிகளில் ஊழியத்தை செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டார். பவுல் சில ஊழியங்களை செய்வதற்கு தடை பண்ணப்பட்டார். ஏன் இந்த தடை வருது என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார். சொப்பனத்தில் கர்த்தர் பேசுறார். கர்த்தர் சொப்பனத்தில் பவுலோடு பேசுகிறார். பவுலே, இங்க நிறுத்திக்கொள், நீ போக வேண்டிய டைரக்ஷன் இதுதான். பவுல், நீ போக வேண்டிய ஊழியத்தினுடைய அழைப்பு இந்த திசையில் இருக்கிறது. இன்றைக்கு நம் வாழ்வில் திக்கு தெரியாம எந்த திசையில போறது, எப்படி செய்கிறது இது ஒரு நாள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் போதித்து நடத்துவார். ஆமே, எதெல்லாம் நீங்க கலங்கி கொண்டு இருக்கு, எதற்கெல்லாம் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க, என்ன செய்யறது தெரியல என்று ஒரு நாள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தரே உங்களுக்கு போதித்து நடத்துவார். ஆமே, சிம்பிளா சொன்ன கர்த்தரோட வார்த்தை தான். கர்த்தரே உனக்கு போதித்து நடத்துவார், மனுஷன் அல்ல, கர்த்தர். ஆமே, ஒருவேளை தேவ மனுஷன் மூலமாய் கர்த்தரோட வார்த்தைகளை அவர் அனுப்பி அவர் உனக்கு போதித்து அவர் நடத்துவார். ஆமே, என்னத்தை போதித்து நடத்துவாராம்? பிரயோஜனமா இருக்கிறது கர்த்தர் போதிப்பார். எதை போதிப்பார்? பிரயோஜனமா இருக்கிறத போதிப்பார். உனக்கு தேவையானது, உன் வாழ்க்கை பாடத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியதை கர்த்தர் உனக்கு போதித்து நடத்துவார். போதித்து ஆண்டவர் நடத்துறது ரொம்ப வித்தியாசமானது. ஒரு தேவ மனுஷன் அவர் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருந்தார். ஆண்டவரே, என் வாழ்வில் ஏன் இவ்வளவு நெருக்க ஆண்டவரே, என் வாழ்வில் ஏன் இவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை ஆண்டவரே. அவர் தேவ சமூகத்தில் அழுது ஜபிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தரிசனத்தை காண்பிச்சாராம். என்னது? ஆண்டவரும் அவரும் நடக்கிறது போல ஒரு வனாந்திரமான பாதையாம். ஆனா வனாந்திரத்துல தேவனும் இவரும் நடக்கிறது போல நடந்து கொண்டு போகிறான். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி ஆண்டவரே, என் கூடவே நீங்க நடக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி சந்தோஷப்பட்டாராம். அந்த மாசத்துல பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டான். நெருக்கம், கண்ணீர். ஆண்டு சமூகத்தில் அவர் மறுபடியும் அழுது ஜெபம் பண்ணிட்டு தான், ஆண்டவரே நீ என் கூட இருக்கிறீங்க, என்னை நடத்துகிறீங்க, உண்மைதான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் எப்படி ஆயிலிருந்து விடுவீங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இன்னொரு தரிசனத்தை கொடுத்தாராம். என்னது? அந்த வனாந்தரத்துல 2 பேர் நடந்து போறவருடைய பாதத்தினுடைய அடையாளங்கள் அதுல இருந்துதான். இப்ப பார்த்தோன்னா 2 பாதங்கள் நடக்கிறது மட்டும்தான் அவர் கண்களுக்கு பார்த்தாராம். அதை பார்த்த உடனே இன்னும் அவர் ஆண்டு சமூகத்தில் அழுதார். ஆண்டவர் பாருங்க, இந்த மாசம் நான் தொடக்கத்துல ஜெபம் பண்ணேன், 2 பேர் நடந்து போறதுக்கான கால் அடையாளங்கள், கால் தடங்களை காண்பிச்சிங்க, நீ என் கூட நடக்கிறீ என்பதை காண்பிச்சீர். ஆனா இப்போ என்ன காண்பிக்கிறீர்? என்னை தனிமையா விட்டீர் ஆண்டவரே, என்னை தனிமையில விட்டீரே, பாராண்டவரே என்னுடைய காலடிகள் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி ஆண்ட சமூகத்தில் அழுது கொண்டிருக்கும் ஆண்டவர் நல்லா உற்றுப்பார் மகனே சொன்னாராம். அப்ப பார்த்தா ஆண்டுடைய காலடிகள் மட்டும்தான் அதுல இருந்துச்சான். அப்ப ஏன் காலடிகள் எங்க என்று கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னை சுமந்து கொண்டு போகிறவர். ஆமே, தோளில் என்ன சுமப்பதை பார்த்தா உன் அப்பான்னு கூப்பிடுவேன். ஆமே, நீ நடக்கலப்பா, உன்னை தூக்கி சுமந்து கொண்டு போகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஆமே, உன்னை தூக்கி சுமந்து கொண்டு போவேன். இந்த வனாந்தரம் முழுவதிலும் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு போவேன். உன்னை அற்புதமா நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமே, பல நேரங்களில் எனக்கு யாரும் இல்லை, என்னை எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நாம திக்கு தெரியாம வழி தெரியாம அழுது கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை சந்திப்பதாக, கர்த்தரனோட இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவாராக. உன்னை தூக்கி சுமக்கிற உன் தேவனாகி கர்த்தர் அவர் தான். ஆமே, பிரயோஜனமானதை உனக்கு போதிக்கிறவர். ஹல்லேலூயா.
ஆமென். இன்றைக்கு மனுஷர்கள் இன்னைக்கு பொய்யும் புரட்டுமானதை போதிக்கிறார்கள், தவறான காரியங்களை போதிக்கிறார்கள், தூர உபதேசங்கள் நிறைஞ்சிருக்குது. இந்த உலகத்துல கர்த்தர் அவர் வார்த்தையை நமக்கு போதித்து நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு வார்த்தை போதுங்க ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கு. அதோட ரகசியத்தை இன்றைக்கு பல நேரங்கள் நம்ம உணர்கிறது இல்லை. ஆண்டவர் போதித்து நடத்துவார்னா ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. அவர் ஒரு வார்த்தை, கர்த்தரத்துல புறப்படுகிற ஒரு வார்த்தை ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு மனுஷனை அசாதாரண பாத்திரமா மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவர் போதித்தார்னா, அவர் போதித்து நடத்தும் போது அங்க வல்லமை இருக்கும், அங்க அபிஷேகம் இருக்கும், அங்க கிருபை இருக்கும், அங்க உயர்வு இருக்கும், அங்க அனுக்கிரகம் இருக்கும். ஆமென். அங்க சம்பூர்ண நன்மைகள் இருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை மறுபடியும் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ஐசையா 48:17. ஏசாயா 48:17. ஆண்டவர் நாமங்கள் 2 நினைச்சேன், ஆண்டவர் நாமங்கள் 3 எழுதப்பட்டுள்ளது. இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பரான கர்த்தர், பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடத்துகிற கர்த்தர். கர்த்தர். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நம்ம கர்த்தர் யாரா? பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர். இந்த வசனத்துல கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்காராம்? பரிசுத்தராய் இருக்கிற இஸ்ரவேலி பரிசுத்தராகிய கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது மீட்பரான கர்த்தர், மீட்டெடுத்த கர்த்தர், நம்ம மீட்கிற கர்த்தர், ரட்சகரான கர்த்தர். ஆமென். அப்படின்ற அர்த்தம் ஒரு வசனத்துல கர்த்தர் கர்த்தர்னு ஒரு 3 முறை வந்துட்டு என்ன அர்த்தம்னாக்கா அங்க ட்ரினிட்டி காட், திரியேக தெய்வத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. பிதா இருக்கிறாராம், குமாரன் இருக்கிறாராம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாராம். 3 பேர் இணைந்து இருக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வசனத்துல 3 கர்த்தர் வந்தா என்ன அர்த்தம்? அதோடைய அர்த்தம் என்னன்னா அங்க திரித்துவம் தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலி பரிசுத்தராகி கர்த்தர் பிதாவாகி தேவனை குறிக்கிறது. மீட்பரான கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மீட்பர், அவர் மீட்பர், நமக்காக சிலுவையில் மரித்தார், அந்த மீட்பரை குறிக்கிறது. 3வது நம்ம நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி நடத்துகிறோம் தேவனாய் கர்த்தர் யாரு? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. ஆமென். அந்த திரியேக தேவன் நம்ம என்ன செய்வாராம்? பிரயோஜனமானது. ஆமென். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை அந்த வேர்ஷன் போடும்படி கேட்கிறேன். பிரயோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழி பிரயோஜனமானதை போதிப்பார். ஆமென். ஆங்கிலத்தில் இந்த வேர்ஷன் போடும்படி கேட்கிறேன். வேர்ஸ் போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரயோஜனமானதை போதிக்கிறவர். எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் நடக்க வேண்டிய வழி எது? நான் போக வேண்டிய பாதை எது? பல நேரங்களில் நாம தெரியாது இருக்கிறோம். எந்த பாதையில போகிறது? மும்முனை சந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருக்கும்போது பார்த்தோன்னா 3 பாதை. இந்த 3 பாதையில் எந்த பாதையில போறது? பல நேரங்கள்ல இது ஒரு குழப்பமா இருக்கிறது. லெஃப்ட் போறதா, ரைட்டு போறதா, ஃப்ரண்ட் போறதா, பேக்கு போறதா? இன்னைக்கு பல நேரங்களில் குழப்பங்கள் வருகிறது வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல. ஆனா அந்த எல்லா குழப்பங்களை கர்த்தர் தீர்ப்பார். ஆமா. கன்ஃபியூஷன் எல்லாம் இந்த மாசம் விலகுவதாக. அல்லேலூயா. கிளாரிட்டி, கர்த்தர் நமக்கு தெளிவு உண்டு பண்ணுவாராக. ஆமா. நான் பேசுகிற ஒரு தெளிவு உண்டு பண்ணுவாராக, என் தரிசனத்துல ஒரு தெளிவு உண்டு பண்ணுவாராக, என் பார்வையில ஒரு தெளிவு. ஆமென். என் எண்ணங்கள் யோசனைகள ஒரு தெளிவு, என் இதயத்துல ஒரு தெளிவு, மன தெளிவு. அல்லேலூயா. ஆமா. ஒரு காரியத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, ஆழம் அறிந்து காலை விடு. சோ கர்த்தர் நமக்கு அந்த தெளிவு கொடுத்துட்டாருன்னா, கர்த்தர் அந்த விசுவாசம் கொடுத்துட்டாருன்னா நம்மால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஆமா. உம்மால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்போ சேனைக்குள் பாய்ந்து போறது சாதாரணமான காரியம் இல்லை. உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே சங்கீதக்காரர் சொல்றார். ஹல்லேலூயா. Thus says the Lord, thy Redeemer, the Holy One of Israel. I am the Lord thy God, which teacheth thee to profit. Amen. Hallelujah. Which leadeth thee by the way that thou shouldest go. Amen. நான் போக வேண்டிய பாதை, நான் நடக்க வேண்டிய பாதை, நான் வாழ வேண்டிய பாதை, நான் கடக்க வேண்டிய பாதை. நம்ம வாழ்க்கையில் நிறைய பாதைகள் இருக்குது. ஹல்லேலூயா. கண்ணீரின் பாதை, நிந்தையின் பாதை, அவமானத்தின் பாதை, தனிமையின் பாதை, எந்த பாதையா இருந்தாலும் கர்த்தரை நடத்துவார். கைகளை வைத்து சொல்லுங்க, எந்த பாதையா இருந்தாலும் அவரை நடத்துவார்.
அவர் என்னை போதித்து நடத்தும் போது நான் உருவ நடந்து, ஆமா, அவள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமா மகளே மகனே, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க கர்த்தர் உருவ நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கலக்கம் வேதனை இருக்குதான், ஆனா அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு சங்கீதக்காரர் எழுதுற வாசிக்கும் போது 84 சங்கீதத்தில் வாசிக்கும் போது கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. 84 சங்கீதம். தேங்க்யூ ஜீசஸ். 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஆமே, ஏதோ பாதியில போயிட்டு ஐயோ முடியலப்பான்னு பேக் அடிச்சு ஓடி வர்றதில்லை, இல்லை பாதையில் நின்று விடுகிறது இல்லை, அல்லது பாதையில போய் வழி மாறி போகிறது இல்லை, அல்லது அந்த பாதையிலேயே முழுகி போய் அப்படி இறந்து விடுகிறது இல்லை. கர்த்தர் வார்த்தை பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்க உருவன் நடந்து. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாஸ் ஓவர், நான் கடந்து செல்லுவேன். கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற பாதை நான் கடந்து செல்லுவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கு உருவன் நடந்து கர்த்தர் என்னை போதித்து நடத்துகிறபடியால், அவர் என்னை தாங்குகிறபடியால், அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறபடியால், என்னை ஆற்றி தேற்றுகிறபடியால், அவருடைய வசனங்கள் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறபடியால், அவருடைய வசனத்தினால் என்னை பலப்படுத்துகிறபடியால் நான் அழுகையின் பள்ளத்தாக்கு உருவன் நடந்து. நான் உருவன் நடக்கும் போது நடக்குது என்ன தெரியுமா? அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நடக்கிற வரையிலும் அழுகையின் பள்ளத்தாக்கு தான், அது நடக்கிற வரையிலும் அது முன்பாகவும் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு தான், இப்போ அழுகையின் பள்ளத்தாக்கு தான். ஆனா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவன் நடக்கும் போது, நான் கடந்து போகும்போது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கர்த்தர் என்னவா மாற்றுகிறாரா? எனக்கு அழுகு. ஆனா வசனம் சொல்லுகிறது, அழுகைக்கு பின்பாடு கர்த்தர் என்ன சொல்றாரு? அது நீரூற்றுகள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இது அருமையா தேவஜனமே, பல நேரங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட உடைத்தல் என் வாழ்வில, என் இதயம் சுக்குனரா உடைக்கப்பட்ட ஒரு அனுபவங்கள் வழியாக கடந்து செல்லலாம். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் இந்த அளவுக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான பாத்திரமா வாழ்வதற்கு தேவன் உங்களை உடைச்சு உடைச்சு உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ, அந்த அளவுக்கு நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாத பாத்திரமாய் மாறப்போகிறீர்கள். அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற பாத்திரமா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறா. அநேகருக்கு ஆறுதலின் பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமே, அநேகருக்கு ஆசீர்வாத நன்மைகளை கொண்டு வருகிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உருவன் நடக்கும்போது நீரூற்றாக்கி கொள்வீர்கள். ஆமே, நீரூற்றுகள். அந்த நீரூற்றுல வந்து அநேக தாகம் தீர்த்து கொள்வாங்க. காட்டு ஜீவன்கள், நாட்டு ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் தாகம் தீர்த்து கொள்ளும். அநேகருக்கு ஆசீர்வாத வாய்க்காலா நீங்க மாறுவீங்க. ஆமே, கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஆமே. அவர்கள் யாரு? இந்த கண்ணீர் பள்ளத்தாக்கு உருவம் நடந்து கர்த்தர் வச்ச பாதையில் உருவம் நடந்து போகிறவர்கள், அவங்க பலத்தின் மேல பலன் அடைந்து சியோனில தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். ஆமே. நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? எழும்பி நின்று பயபக்தியோட, ஆண்டவரே நீர் என்னை போதித்து நடத்துவீர். ஆண்டவரே கண்ணை வச்சு என் மேல ஆலோசனை சொல்லுவீர். ஆண்டவரே வாய்களை தன்னை எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களை போதிப்பீர். ஆண்டவரே நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதனால பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமே. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழி, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், Trinity God, திரியேக தேவன் உன்னை அற்புதமாய் நேர்த்தியாய் நடத்துவார். நீ எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை கைவிடாத ஒரு கர்த்தர் உண்டு. சோர்ந்திடாதே மகளே, மகனே சோர்ந்திடாதே. அவருடைய அடைக்கலத்துக்குள்ள, அவருடைய சட்ட நிழலுக்குள்ள, அவருடைய கரத்தின் மறைவுக்குள் நீ வந்து விட்டபடியால் ஆண்டி பாய்ந்த கரங்கள் உன்னை ஆசீர்வதித்து நடத்தும். உன் காயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்குவார். வேதனை எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அவருடைய அற்புத கரம், அவருடைய தழும்புள்ள கரம் உனக்காய் இருக்கிறது. அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் மீட்பரான கர்த்தர் சொல்றாரு, மகளே நான் கடந்து வந்ததை நினைத்துக்கொள், நான் உனக்கு சொன்னதை நினைத்துக்கொள், என் அடிச்சுவடுகள் பின்பற்று. கர்த்தருடைய அடிச்சுவடுகள் என்ன? அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், பாதை வழியா நடந்தார், நிந்தை அனுபவித்தார்,
நிந்தை அனுபவித்தார். சமாதானத்தின் பாதைகளை உடையவராய் இருந்தார். சமாதானத்தின் பாதங்கள் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, ஆராதிக்கலாமா? கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடாத கர்த்தர் உனக்கு உண்டு மகளே, மகனே, கைவிடாத கர்த்தர் உண்டு. கர்த்தாவே, நம்மை துதிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய ஜனங்களோடு இடைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசினபடியால் ஸ்தோத்திர ஆண்டவரே. பிரயோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நடக்க வேண்டிய கிளாரிட்டியை கொடுக்குறீங்க, கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறீங்க, அவளுக்குள்ள மன தெளிவை கொடுக்குறீங்க ஆண்டவரே. கிளியர் விஷன் கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம். கிளியர் விஷன், கிளியர் ட்ரீம்ஸ். கர்த்தரின் வாழ்வில் தெளிவான பாதை, தெளிவான நடத்துதல், தெளிவான அனுக்கிரகத்தினுடைய பிள்ளைகளை கட்டளிட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு உடைய ஜனங்களோட பட்சமா நீங்க பேசி இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நடக்க வேண்டிய பாதை ஆண்டவரே, இன்னைக்கு நடக்கக்கூடாத பாதையில நடந்து கொண்டிருக்கிறாயா மகளே, மகனே, நீ நடக்கக்கூடாத பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் அவர் உனக்கு வச்சிருக்கிற அந்த நடக்க வேண்டிய பாதை, இன்னை கடந்து செல்ல வேண்டிய பாதையில் அவர் உன்னை நடத்துவார். சோர்ந்திடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ள மன தெளிவு உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் பாதையில் நீ நடக்க நினைக்காத. கர்த்தர் உனக்குன்று வச்ச பாதை, உனக்குன்னு கர்த்தர் போட்டிருக்க அந்த ஹைவே, கர்த்தர் உனக்குன்று வச்சிருக்க அந்த மகிமையான பாதையில நீ நடப்பதற்கு தேவ கிருபை, தேவ அனுக்கிரகம் இன்றைக்கு உனக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அலைந்து திரிந்து கொண்டு வழி தெரியாம திக்கு தெரியாம இருக்கிறியா? கர்த்தர் உன்னை கொண்டு வந்து அந்த பாதையில் நிறுத்துகிறார். இன்னைக்கு அவர் போதிக்கிறார், உனக்கு போதிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் ஆண்டவர் காண்பிக்கிற, சிலர் அந்த தெருவில் நின்று கொண்டிருக்க, அந்த வழியில் நின்று கொண்டு ஐயோ என்று அழுது கொண்டிருக்கிறாங்க. நான் எந்த பாதையில போவேன் தெரியலையே, இந்த பாதை தானா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கடந்து செல் மகளே, நீ கடந்து செல், ஒருவன் நடந்து செல், ஒருவன் நடந்து செல். உனக்கென்று நான் திறந்த பாதை, உனக்கென்று காண்பிக்கிற பாதை, உனக்கென்று நான் வைத்திருக்கிற பாதைகளை கடந்து செல். நீ பிரயாணப்படு, நீ பிரயாணப்படு. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்ன? எலியா, எழும்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊழிய பாதைகள், குடும்பத்தின் பாதைகளில் சவால்கள் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விக்கிரகம் நிறைந்த மனிதர்கள், அதை ஆராதிக்கிறவர்கள் சவால் விடலாம். ஆனா உன்னோட நான் இருக்கிறேன், உன்னோட நான் இருக்கிறேன். ஓ, உன் ஜீவனை ஒருவர் பறித்து கொள்ள முடியாது, உண்மையில் ஒருவர் கை போடுவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் எலியாக்கு, எலியா சோர்ந்து போய் சூரிய செடிக்கிட்ட உட்கார்ந்துட்டு 40 நாள் தெய்வ பர்வதம் மட்டும் அவர் நடந்து போகிறார். அந்த பர்வதத்தில் கர்த்தர் அவருக்கு வார்த்தை கொடுக்கிறார். மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எலியாவே, உங்களுக்கு எனக்கு என்ன வேலை? நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பாதையை கர்த்தர் காண்பிக்கிறார். என்ன பாதை தெரியுமா? அது வைராக்கியத்தின் பாதை. தேங்க்யூ ஜீசஸ். உன் ஜீவனை ஒருவர் பறித்து கொள்ள முடியாது. எலியாவே, நீ ஓடி போய் இங்க வந்துட்ட, ஓடி வந்துட்டு, ஆனா முழங்கால் படிதான் 7000 பேரை வைத்திருக்கிறேன். கர்த்தர் எலியாவுக்கு அந்த பாதை காண்பிக்கிறார். உறுதியா நிற்கிற உறுதியின் பாதை, சவால்களை கண்டு சளைக்காம தேவனுக்காக நிற்கிற பாதை. இந்த வார்த்தைகளை கேட்டு எலியா மறுபடியும் அந்த தேசத்துக்கு திரும்ப சென்று தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் எடுத்தாரே தவிர அந்த நாட்டுடைய ராஜாத்தியோ இல்லை ஏசபேலின் ஆவிகளோ எலியாவை மேற்கொள்ளல. ஆமென். கைப்பட கர்த்தர் விடல. ஹல்லேலூயா. சவால்கள் வரலாம், ஆனா அந்த சவால்கள் நடுவில் கர்த்தர் சாதனைகளை படைக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார்.
ஹalleluya ஹalleluya. உன் கைகளை கர்த்தர் திடப்படுத்துவார். உன் கைகள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்து நீ நடக்கிற பாதை சரிதான் என்று கர்த்தரே முத்திரை போடுவார். ஹalleluya. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்மையினால கிருபையினால கர்த்தர் இடை கட்டுவார். கர்த்தர் கூட இருக்கிறத கனிகள் உண்டாகும். கர்த்தர் கூட இருக்கிறதுல சமாதானம் உண்டாகும். Thank you Jesus. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி அந்த தெளிவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாதைகளை நாங்கள் நடக்கிற அந்த கிருபையை கர்த்தர் கட்டிடும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ ஜனங்கள் வாழ்விலும் உடைய பிரசன்னமும் அபிஷேகம் மகிமை ஒவ்வொருவரும் நிறைக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. காத்துக்கொள்ளும் வழி நடத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவ அபிஷேகம் சமாதானம் ஒவ்வொருவரும் நிறைக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. தேவ மகிமை மூடிக்கொள்ளட்டும். கரம் பிடிங்கப்பா. ஒவ்வொரு கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ சம்பந்த ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இவர்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிற இந்த வேலைகளை ஒவ்வொரு கரங்களை நீங்க பிடிச்சு நீங்க நடத்துங்கப்பா. பிரயோஜனமானவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே சொன்னீங்களா ஆண்டவரே. அவங்க கரங்களை நீங்க பிடிச்சு கொள்ளுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கிளியர் விஷன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களுக்குள்ள தெளிவு உண்டாகட்டும், மன தெளிவு உண்டாவதாக இயேசு நாமத்தினால ஆண்டவருடைய அடியை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவளுக்குள்ள மன தெளிவு உண்டாகட்டும், மன தெளிவு உண்டாகட்டும். தேவனை நடத்துகிற பாதை இதுதான் சரியான பாதை என்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த நம்பிக்கை அவளுக்குள்ள பிறக்கட்டாண்டவரே. இந்த வேலை நம்பிக்கை பிறக்கட்டாண்டவரே. தெளிவான தரிசனம் உண்டாகட்டும், நம்பிக்கை பிறக்கட்டாண்டவரே. இதில் விசுவாசம் அவர்களுக்கு பிறக்கட்டாண்டவரே. நீர் கரம் பிடிச்சிருக்கிறீர், நீர் கைவிட மாட்டீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அணுக்கரம் உண்டாகட்டும். இந்த வேலையில தொடுதல் ஒவ்வொருவரும் நிறைக்கட்டும், ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். ஷக்கா தர அப்பா தாப்பா, ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். உங்களோட அபிஷேகம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். நீர் இவர்கள் வாழ்வில் ஆண்டவரே ஒரு ஸ்திர தன்மையை கட்டளையிடுவீராக. இவங்க அடிகளை உறுதிப்படுத்துவீராக. தள்ளாடுகிற கால்களை இன்றைக்கு பலப்படுத்துவீராக. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே சொன்னீங்களே, நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. கனப்படுத்துங்க. இவ்வளவு சுதந்தரிக்கட்டும், வெற்றி சுதந்தரிக்கட்டும், நன்மையை மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஆரவாரத்தை காணட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்ன கோர்ஸ் என் பிள்ளைக்கு என்ன கோர்ஸ் எடுக்கிறது தெரியல என்று ஆண்டவரே கிளாரிட்டி இல்லாம கன்ஃபியூஷனோடு இருக்கிறவர்கள் இப்போது இந்த வேலையில இந்த நேரத்தில் கர்த்தர் தெளிவு உண்டு பண்ணுவீராக. இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம் வேணாம் என்று கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் நடுவில் தெளிவு உண்டு பண்ணுவீராக. மன தெளிவு உண்டாவதான ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, கிளியர் விஷன் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையோடு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோர் நடக்கிற அந்நியாய்க்கும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும்